கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையில தேவன் நமக்கு அநேக காரியம் கற்றுவிட்டார். கடந்த மாதங்களில் கூட ஒரு வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நாம் புறப்பட்டோம். அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் சொன்னாரு, நீ சுதந்திரிக்க வேண்டியது இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கு என்று சொன்னார். அநேக என்னால் முடியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பாருங்க, அதை செய்து முடிக்க தேவன் நமக்கு விஸ்தாரத்தை வைத்திருக்கணும், அதை சுதந்திரிப்போன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்களை சுதந்திரிக்கும்படிக்க தேவன் வைத்தார். இந்த மாதத்துல கூட நாம் வாக்குத்தத்துக்கு நிறைய புறப்படுவதற்கும் இந்த வாக்குத்தத்தை நாம் பிடித்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் பக்தியாய் வாழ கற்றுக்கொண்டோம். சங்கீத புஸ்தகத்துல 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போதுங்க, நீ கர்த்தருடைய கரத்துக்குள்ள காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கையில நீ காத்திருக்கும் போது அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லிருக்கு. கவனிச்சிங்கன்னா, அவர் என்னை உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா அவருடைய வழிகளை கை கொள்வேன் என்று சொன்னா அவர் என்னை உயர்த்துவார். இந்த நம்பிக்கையோட காத்திருங்க. அவன் என்ன உயர்த்துவான், இவன் என்ன உயர்த்துவான், இவன் என்ன எனக்கு உதவி செய்வான், எவனும் உயர்த்த மாட்டான், யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். நிறைய பேர் நம்ம உயர்த்த பிடிக்காது. நம்ம உயரணும்னு சொன்னா நம்ம உயராதபடிக்கு ஒரு காரியங்களை செஞ்சிருவாங்க. ஆனா நம்முடைய தேவன் எப்படி தெரியுங்களா, என் பிள்ளைகள் உயர வேண்டும், என் பிள்ளைகளை உயர்ந்த சாந்தி கொண்டு போக வேண்டும் அவனுடைய ஆசை. அப்ப தேவ பிள்ளைகள் உயர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருப்பு ரொம்ப முக்கியம். இந்த காத்திருக்கும் போதுதான் உன்னுடைய எல்லா குறைவுகள் நீ மேல வருவதற்கான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காத்திருக்க நிறைய பேரால முடியாது. பாருங்க, எதை வேணாலும் செய்வாங்க. கொஞ்ச நேரம் காத்திருன்னு சொன்னா தூரங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னன்னா அங்க எவ்வளவு நேரம் தாங்க நிக்கிறது, 5 நிமிஷம் கூட நின்னுக்க மாட்டான். காத்திருக்க சொன்னா காணா போயிடுவான். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு சிலர் பாருங்க, ஒரு சில தேவைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கா காத்திருப்பாங்க. என்னன்னா, இல்லைங்க இதுக்காகத்தாங்க வந்தவங்க பிரயாசப்பட்டு போயிட்டா அவ்வளவுதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று காத்திருந்து அதிகாரிகள் முன்னாடி காத்திருப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க, இன்னைக்கு அப்படிலாம் காத்திருந்து நீ படைத்த தெய்வத்துக்கு முன்னாடி காத்திருக்க கற்றுக்கொள். நீ காத்திருப்பது என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை அவருடைய வழிகளை நீ கைக்கொள்ளுன்னு சொன்னா அவர் உன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எதற்காக உயர்த்துறார்? பூமியை நீ சோதித்துக் கொள்ள அவர் உன்னை பூமியை நீ சோதித்துக் கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். அந்த உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட வேண்டும். நீங்க ஒரு மனிதன் பாருங்க, ஏன் பேசுன்ற ஒரு மனிதன் பாருங்க, பல நேரத்துல பலவிதமான துக்கத்துல பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பாருங்க தீங்கு அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்குது. துக்கம் 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 இவைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்க மனுஷன், என்னங்க எங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கேன், ஒரு உயர்வே இல்லாம எங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பவில்லை, துக்கிக்கவில்லை. இந்த யாப்பேசு தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவருடைய சமூகத்துக்கு போய் காத்திருக்கக்கூடிய மனிதனாய் மாறினான். சமூகத்துல காத்திருப்புனா ஜெபம் பண்ணுவது, போயிட்டு தேவனை நாடுவது, தேவனை தேடுவது, தேவ சமூகத்துல காத்திருப்பது. இப்ப போனாரு, அவர்கிட்ட போனாரு. நீ 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பண்ற, ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார். அவர் பாருங்க 10ஆம் வசனத்தை போன, நீர் என்னை ஆசீர்வதிங்க, நான் உயரணும்னு சொன்னா பூமியின் எல்லையை நான் சுதந்திரிக்கணும்னு சொன்னா நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனத்தை கேட்க யாப்பே சிசவில் தேவனை நோக்கி என்ன பண்ற, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லை என்ன பண்ணுங்க பெரிதாக்குங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறார். பாத்தீங்களா, யார்கிட்ட கேட்கிறாரு? நீங்க இன்றைக்கு ஒரு மனிதனிடத்துல கேட்குங்க. ஒரு சகோதரனை பத்தி நேற்று நான் கேள்விப்படுவேன். அந்த சகோதரன் பாருங்க, இந்த கட்சியில அந்த கட்சியும் வர, அந்த கட்சியில இந்த கட்சியும் வர, மாறி மாறி ஏதாவது உயர்வுக்காக பிரயாசப்படுகிறார். பாருங்க, ஒரு நாள் ஒரு கட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டவர் இப்போது புதிய கட்சிக்குள்ள போனார். அங்க இருக்க மக்கள் அவர் என்ன பண்ற ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று வந்தவங்களாம் இங்க வந்து உட்கார்த்தா நிக்கத்தான்ட்டு. அப்ப அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அங்கேயும் இருக்க முடியல, இங்கேயும் இருக்க முடியல. நான் சொன்னேன், தேவனை தேடக்கூடிய மகன் தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவனுடைய பாத்துல நம்ம தேவன் நம்மளை உயர்த்த சித்தம் கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய உயர்வை பத்தி அவர் பெரிய காரணம் செய்யறாரு. ஆனா அவரோ அப்படி காத்திருக்கவில்லை. பாருங்க, ஏதோ உயர்வை தேடி எங்கெங்கயோ போய் காத்திருக்கச்சனோ. இங்க பாருங்க, யாப்பேசு இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமா என்னை உயர்த்துவார். இஸ்ரவேலர் பாருங்க, அவன் ஏதோ கத்துட்டு இருந்தான். அந்த மனிதன் பாருங்க யாருக்கிட்ட போய் நிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, தேவரீர் என்னைய பெரிதாக்குங்க,
தேவரீர் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்னை சுற்றிலும் தீங்கான மனிதர்கள், தீங்கான காரியங்கள், எனக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறாங்க, நான் உயர முடியாதபடிக்கு என்னை உயர்த்த நீர் வாரும் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு தேவனை பார்க்கிறார், தேவனிடத்துல கேட்கிறார், தேவன் அவருக்கு உதவி செய்கிறார். இந்த மாதத்துல கூட தேவ பிள்ளைகள் உயர்வுக்காக அங்கங்க ஓடாத, உயர்த்துகிற ஒரு தேவனிடத்துல போய் அமர்ந்திருக்க கற்றுக்கொள். அவர் உன்னை உயர்த்துவதை நீ பார்க்க போகிறார். அவங்கள போய் சந்திடும், இவங்கள போய் பார்த்துலாம், இதை பண்ணோம் அதை பண்ணோம், எதை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பேன். அங்கெல்லாம் போறதை விட உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிற அவருடைய பாத்துல காத்துரு. அப்படி அவர் காத்திருந்ததுனாலே தேவன் அவரை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தந்தார். அவன் வேண்டிக் கொண்டபடியே, அவன் என்ன வேணானோ அதன்படியே அவர் செய்தாராம், அதன்படியே அவனுக்கு தந்தாராம். பார்த்தீங்களா, இன்னைக்கு உன்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவர் நிச்சயமா உனக்கு என்ன பண்ண போறாரு? உன்னை உயர்த்த சித்தம் கொண்டவர், உனக்கு அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார். கவனிச்சுங்க, நீங்க அப்படி காத்திருக்கும் போது அவர் சும்மா விட மாட்டாங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், பார்த்தீங்களா, அவன் என்கிட்ட வாஞ்சியா இருக்கிறான். அவனை எல்லா வித ஆபத்துக்கும் நான் தப்பு வித்து, யாரெல்லாம் உனக்கு விரோதமா குறுக்கிட்டு உன்னை மேற்கொண்டு உன்னை உயர விடாதபடிக்க தடுக்கிறார்களோ, தடை பண்ணுகிறார்களோ, உனக்கு முன்பாக அப்படி நின்று கொண்டு என்ன பண்றாங்க, அப்படி கம்பீரமா நீ எல்லாம் உயர்ந்ததை நான் பார்த்துருவேன்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி அவர்களுக்கு கண்களுக்கு உன்னை தப்பு வித்து உயர்ந்த சாட்டு கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம் நீங்கள் தேவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினாலே, தேவனை சார்ந்து கொண்டபடினாலே, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே. காத்திருக்கிறவனுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை, காத்திருக்கணும் தெரியும் கர்த்தரோடு கூட உறவுகள். காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதை எண்ணிக்கொள்வான். இப்ப இந்த காத்திருப்பு இல்லாததுனால்தான் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இன்னைக்கு நிறைய காரியங்களை இடறி போய், நிறைய காரியங்களை பிரச்சனை உள்ளவங்களா மாறி இன்னைக்கு என்ன பண்றாங்க, உயர்வே இல்லாம கிழக்கலாம், பொறாமப்பட்டு. துன்மார்க்கெல்லாம் அறுப்புண்டு போவாங்க, அவன் ஒன்னும் இல்லாம அழிஞ்சு போவாங்க. நீங்க அவனை பார்த்துருக்கிறது வேலை இல்லைங்க. துன்மார்க்கனை ஒருவனும் தொடர்ந்தான் அவன் ஓடி போறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லு. எப்போ பாரு அவனையே பார்த்துன்னு அவன் நம்பர் மேலே போயிட்டு அவனை நல்லா கம்புறான், அவன் பாரு நல்லா கம்புறான், அவன் ட்ரெஸ் அப்புறம் அவனை பாரு, இப்படி பார்க்கறவனுடைய வேலை. உன்னை உயர்த்த ஒரு தேவன் பார்த்துன்னு இருக்கிறார், அவரை நீ பார்க்க கற்றுக்கொள். அவர் நம்மளை உயர்த்துக்கிற தேவனா இருக்கிறார், உனக்கு ஒரு உயர்வை வைத்து காத்திருக்கிறார். அப்படி உயர்த்துகிற தேவன் இடத்துல நீங்க நெருங்க கற்றுக்கொள். உபாகமம் புத்தகத்துல 32:13 நீங்க பார்க்கும்போது, பூமியின் உயர்ந்த இடங்கள், உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன பண்ணுவேன், அவனை ஏற பண்ணுவேன் என்று சொல்லுவான். எப்படியா, பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை நான் ஏற பண்ணுவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அதோடு வயலில அல்லேலூயா விளையக்கூடிய முதற் பலனை நான் அவனுக்கு கொடுக்கணும்னு பாருங்க. என்னை உயரத்துல ஏற பண்ணிட்டு சிறந்ததை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கார், சிறந்தவற்றை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கார். கவனிங்க, ஒரு நாள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போவதற்கு முன்பாக தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தேவனை அதிகமாய் தேடுவார்கள், தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வார்கள். அப்போ பாருங்க, ஒரு நாள் தானியம் கேட்க அங்கே போகும்போது இவர்களை பார்த்த உடனே பாருங்க, அந்த தேசத்தின் ராஜா பாருங்க யோசேப்பின் நிமித்தம் என்ன பண்ணுறேன்னா, தேசத்துல சிறந்தவைகளை, கொழுமையானவைகளை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? எதுக்காக தெரியுமா கொடுத்தான்? இவன் உயர்ந்தவன், இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, இவங்க சாதாரணமான கிடையாது, ஏன்னா இவங்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க புறஜாதியா பார்த்தவனே அறிந்து கொள்கிறான். அவங்க தேவனோடு உறவு வைத்தார்கள். கொஞ்ச நாள் ஆக 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 தேவ உறவை கட் பண்ணி கொண்டார்கள். அங்க இருக்கிறவ உயர்ந்ததெல்லாம் கொடுக்காதீங்க, இவங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, இவங்களை சும்மாலாம் எதுவும் நடத்தாதீங்க, இவங்களுக்கு தேவையெல்லாம். பார்த்தீங்களா எப்ப நடக்குது இதெல்லாம்? எப்ப நடக்குது இதெல்லாம்? ஒரு மனிதன் தேவ உறவை கட் பண்ணி கொள்ளும்போது, தேவனுடைய பாதத்துல காத்திருப்பதை விடும்போது, அவனுடைய உயர்வு அவன் விட்டு போகுது, அவனுடைய மேன்மை அவனை விட்டு போகுது. அவனுக்கு சிறந்ததை கொடுத்தாங்களே, சிறந்ததை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். பூமியில விளையக்கூடியத சிறந்தவைகளை புசிக்கும்படித்தான் கர்த்தர் உன்னை வைத்திருந்தார். ஆனா நீ எப்படி மாறிடு தெரியுமா? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல உட்காராம காத்திருக்காம போனீன்னா, அவருடைய வழிகளை நடக்காம போனீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில குறைவு உண்டாகும். ஆனா தேவன் இந்த மாத்துல சொல்றாரு, நீ என்கிட்ட காத்துரு, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உனக்கு உதவி செய்ய போறேன், என் வழியில நடந்து பாரு. நான் என்ன பண்ண போறேன்? பூமியை சுதந்தித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ண, உன்னை நான் உயர்த்த போறேன்னு சொல்றார். அவர் உன்னை உயர்த்தக்கூடியவர் என்பதை அறிந்து கொள். அவர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். அந்த தெய்வம் உனக்கு உயர்வை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உயர்த்த இந்த மாதத்தில் தேவன் வல்லவராக இருக்கிறார்.
அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள நீ தேவ சமூகத்தை நாட கற்றுக்கொள். ஏசாயா 33:16 பாருங்க, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு என்ன பண்ணும், உயர்வா இருக்கும், அடைக்கலமாய் இருக்கும் சொன்னார். கவனிச்சிங்களா? அவன் உயர்ந்த இடங்களிலேயே வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்னை சாதாரண இடங்கள்ல வைக்கல. என்னை ஒப்பிட்டு காமிக்கும் போது கூட என்ன பாருங்க, ஒரு சில காரியங்கள் சொல்லும் போது கழுகை பார்த்து காமிக்கிறார். கழுகுக்கு சமானமாய் பார்த்தீங்களா? அது எங்க உட்கார்ந்துப்பார்? கண்மலையா உச்சியில உட்கார்ந்துப்பாரு. எப்படி உட்கார்ந்துப்பாரு? அது உயர்ந்த இடங்கள்ல நிற்குது பாரு. அது பாருங்க, தேவையானதை பிடித்து கொடுப்பாரு. அப்படி என்னை உயர்ந்த இடங்கள்ல வைக்கணும்னு சொல்லிட்டு தெய்வனுடைய ஆசை. ஆனா இன்றைக்கு எவ்வளோ நேரம் ரோட்டில் நிற்க சொன்னோம் நிற்கிறது, எவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் அங்கே நிற்க சொன்னால் நிற்கிறது, எவ்வளோ நேரம் பாருங்க அந்த வேலையில் கஷ்டப்பட சொன்னால் கஷ்டப்படுத்து, எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணி கூட என்ன வேணாலும் நிற்பேன், எங்கே வேணாலும் நிற்பேன். ஆனால் எங்கே நிற்க மாட்டேன்? தேவ சமூகத்தில் இந்த வேதத்தை கையில் வைத்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிவது குறைந்து போயிடுச்சு. ஏங்க, அங்கெங்கே உட்கார்வதை விட தேவனுடைய பாதத்தில் உட்கார கற்றுக்கோ, தெய்வ சமூகத்தில் உட்காருக்கோ, தேவனோட உறவாட உட்கார கற்றுக்கோ. அவர் உனக்கு என்ன பண்றார்? உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணும்படிக்கு. கமிச்சுடா, உயர்ந்த இடங்களில் வாசம் படிக்கு கண்மலை என்ன பண்ணா, அரண்கள் அன்று அவனுக்கு உயர்வாயிருக்கு, உயர்த்தி வைக்கிறான், உனக்கு அடைக்கலமாய் வைத்திருக்கிறான். உனக்கு ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறான். இன்றைக்கு தேவ சமூகத்தை காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கீங்களா? உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்க தேவனை நோக்கிப்பார். அவருடைய சமூகத்தை நாடு, அவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்துரு. அவர் உனக்கு உதவி செய்வார். நான் காத்திருப்பேன் ஆண்டவர், இந்த மாதத்துல நான் காத்திருந்தா என்னை பூமியை சுதந்திரிக்கும்படிக்கு, பூமியின் எல்லைகளை நான் சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க? என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, அந்த உயர்வுக்குள்ள நடப்பதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்க வழியிலே இந்த மாதத்தில் நடப்பேன்னு சொல்லி பிரயாசப்படு. அந்த வழியிலே நடக்கும்போது ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவரக்கா, உன் தேவையை சந்திக்க வல்லவரக்கா. யாக்கோபுக்கு ஒரு காரியங்களை தேவன் கொடுக்கிறான். அவரையோ அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வழியில் நடக்கக்கூடியவர். அவர்கிட்ட சொல்றாரு, நான் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, இப்படியாப்பட்ட வார்த்தைகள் கிடைத்துன்னு அந்த வார்த்தைகள் பிடித்து கொண்டு புறப்பட்டு போகிறார். நான் அவனுக்கு சொன்னதும் செய்கிற அளவுக்கு உன்னை கைவிட மாட்டேன்னு என்று சொன்னார். பாருங்க, ஒரு நாள் சம்பளத்தில் குறைவு வரும்போது என்ன பண்றது, அந்த குறைவின் மத்தியில அவரை பார்க்க ஆரம்பிச்சான். அப்பா, என்னை இப்படி ஏமாத்துறாங்கப்பா, அப்பா எனக்கு உதவி செய்ய முடியும், இப்படி துரோகம் பண்றாங்கப்பா, இன்னைக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் பாருங்க உயர்த்துவேன் என்று சொன்னவ அவருக்கு வேண்டிய சோப்பானத்தை கொடுத்து எப்படி ஆடை வளர்க்க வேண்டும், மாட்டை வளர்க்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிறார் தெய்வம். கவனிச்சிங்களா? அவருக்கு நல்லா தெரியும் என் கூட அவர் இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்னை வழிநடத்துறான்ட்டு. அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்தா. இன்றைக்கும் இதை கேட்கிற ஜனமே, உன் கூட இயேசு இருக்கிறார், உன்னை வழிநடத்தின தேவன் இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகலை, உன் கூட தான் இருக்கிறார். இப்போ கூட நீ என்ன பண்ண, அவரை சார்ந்து கொள், அவர் அண்டிக்கொள். அப்பா, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் என் தேவையை சந்திங்க, என் நெருக்கத்தை மாற்றுங்கன்னு கேளு. அவர் உனக்கு உதவி செய்ய. உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறா? இந்த மாதத்துல உன்னை உயர்த்த போறார். அவர் உன்னை உயர்த்த போகிறார். அவர் உன்னை உயர்த்த காத்திருக்கிறார். அப்படியே காத்திருக்கும் போது தேவனை அண்டிக் கொள்ளுங்க. கவனிங்க, உன்னை பார்த்து தேவன் சொல்கிறார், அவன் எனக்கு கவனிச்சிங்களா முதற் பேரானவன். இந்த முதற் பேரானவனை பூமியில இருக்க எல்லா ராஜாக்களை காட்டிலும் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் உயர்ந்திருக்கும் போது நீ அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனாச்சு, உன்னை உயர்த்தாம இருப்பாரா? என்னை அவர் உயர்த்தக்கூடியவராக. அன்றைக்கு யோசேப்பு அந்த சொப்பனத்தை நிமித்தமாய் வைத்து காத்திருந்த ஒரு மனிதனை, நாள் போயினே இருக்குது, என்னப்பா எனக்கு ஒண்ணுமே நடக்கலாம் புலம்புல, காத்திருந்தார். கர்த்தர் ஏற்ற காலத்துல என்னை உயர்த்த போகிறார், ஏற்ற நேரத்துல என்னை உயர்த்துவான்னு சொல்லிட்டு அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி காத்திருந்தார் மனிதன். ஒரு நாள் ஒரு உயர்வை கர்த்தர் உண்டு பண்ணினார். இன்னைக்கு நீ பள்ளத்தாக்கிலே போய் நிற்கிறியா? ஐயோ எனக்கு உயர்வு இல்லை, நான் கீழே போயிட்டு இருக்கேன், நஷ்டம் வருதுங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாங்கன்னு நினைச்சிருக்கியா? உனக்கு ஒரு உயர்வை வைத்து காத்திருக்கிற ஒரு தேவன் சொல்றாரு. அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு உன் கூட அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நாடி, அப்பா நீங்க என்னை உயர்த்துகிற தேவன், அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் காத்திருங்க. உயர்த்த வல்லவராக ஜெபிப்போம். பரலோக பிதாவையும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உயர்வில்லாமல் அநேக நேரங்களில் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் பாடுகளோடும் நிந்தைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மை செய்வீராகப்பா, ஒரு நன்மை செய்வீராகப்பா.
இந்த ஜனங்கள் எந்தெந்த காரியங்களில் உயர்வு இல்லாமல் காணப்படுகிறார்களோ, எதெல்லாம் ஒரு உயர்வை தடுக்கிறதோ, இன்றைக்கு அந்த தடைகள் நீங்கட்டும். இந்த மாத்திர உடைய சமூகத்தில் காத்திருந்து பூமியை என்று சுதந்திரிக்கும்படிக்கு என் தேவன் தாமே என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். துன்மார்க்கரோ அழிந்து போக போகிறார்கள் என்பதை எண்ணிக்கொள்ளத்தக்கதாய் ஜனங்களை நீங்க வழிநடத்தி ஆசீர்வதிங்க. தேவையில்லாமல் சொல்லி ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.